ஆத்துக்கு வடபுறம் அழகு மலை, அந்த ஆத்துக்கு தென்புறம் மதுரை மீனா. அப்படி ஆத்துக்கு வடபுறம் அழகு மலை, அந்த ஆத்துக்கு தென்புறம் மதுரை மீனா. ரெண்டுக்கு ஊட வைகையாறு, ரெண்டுக்கு ஊட வைகையாறு. நமக்கு நினைச்ச வரம் கொடுப்பா மதுரை மீனா, நமக்கு நினைச்ச வரம் கொடுப்பா மதுரை மீனா. ஊர்ல இருக்க எல்லா பயிலும் விடிஞ்சாலும் இந்த போலீஸ்காரங்க மட்டும் விடியவே விடியாதாயா? ராத்திரியும் பகலுமா அப்படி அலைஞ்சே சாக வேண்டியிருக்கையா? ஆமாயா, நாய் பிடிக்க நம்மளுக்கு வித்தியாசம்லாம் போச்சியா. என்ன அவங்க கையில வளைய கண்ண கம்பு, நம்ம கிட்ட வெறும் கம்பு, அவ்வளவுதான். பேரு தான் பெருசா போலீஸ்காரையும் பீத்திட்டுறா. ஆனா கோர்ட்டு சுடுகாடு வரைக்கும் இப்படி காவ காக்கிறதே பொழப்பா போச்சுவாரு. நைட் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கா போக முடியுதா? என்ன ராணிமா வளைச்சு ப்ரோக்ராம் போய்கிட்டு தெரியுது? ஆமாங்க சார், நாளைக்கு பூசாரி போட்டியில ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுக்கு தான் கம்போசன் பாத்துக்கிருக்கோம். பாருங்க பாருங்க பாத்தியாயா, இவனுக்குள்ள பாடுறதுலயே கம்போசிங்லாம் பண்ணி பாக்குதுங்க. அப்ப ஏஆர் ரஹ்மான்லாம் எத்தனை கம்போசிங் பண்ணி ஆஸ்கார் வாங்கியிருப்பாரு. ஏமா எங்கம்மா உன் கல்யாணம்? யாரு இந்த இடோட்டவன் என்ன செஞ்சுட்டு வந்தான்னு தெரியலையே. ராத்திரி லேட்டா வரும்போதே எனக்கு தெரியும் இப்படி ஏடா உடமா நடக்கும்ண்டு. பொங்கி போற சோத்தை தின்னுபிட்டு ஒழுங்கா கிடக்க மாட்டாம கொழுப்படுத்து போய் திரியிறியா நீ? எந்திரா கல்யாணம். காலையிலேயே பாட்டு பாடிக்கிறவ ராத்திரி பூரா நீ வேலை வாத்துட்டு வந்து படுத்துருக்குற. நான் உனக்கு தாளாட்டு பாடிக்கிருக்கேன். வெளியே வந்து பாடுறா யாரு வந்திருக்காண்டு. யாரு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க? ஆமா, உன் மாமங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. வெளியே போய் பாரு. என்ன சார் காலங்காத்தாலே தேடி வந்திருக்கீங்க? வேணா போயிட்டு மத்தியானம் வரவாடா. போட போய் சட்டையை போட்டோட. எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் தான் ஆளா? என்ன விஷயம் சொல்லுங்க சார். சொன்னாத்தான் வருவீங்களா? போட போய் சட்டையை போட்டோட. போட போட என்ன முறைக்கிற? போய் சட்டையை போட்டோட போட. எம்பிட்டு கொழுப்படுத்து போய் திரியான் பாருங்க இந்த ஊருக்குள்ள. ஏண்டா அவன் கொப்பை இல்லாமல் உன்னை வளர்த்ததுக்கு நீ ஊருக்குள்ள சண்டை எழுத்துக்கு திரியா? இவனை கையை காலம் ஒடிச்சு ஒரு 4 வருஷத்துக்கு உள்ளே போடுங்க. அப்பனாலும் திருந்திட்டு வர்றானா என்னன்னு பார்ப்போம். ஆத்தா என்ன சவுண்டை கொடுத்து ஊரை கூட்டி அசிங்கப்படுத்துறியா? ஏழை திமிர்த்தனமா பேச எந்தாடா டீயை குடிச்சிட்டு போடா. நீயும் உன் டீயும். ஏழை டீயை வேலை தட்டி விட்டுட்டு போற. ஊருக்குள்ள தண்ணி அடைக்காம மழைய போடுற நீயே. பாருங்கம்மா, இந்த நாயை நான் வளர்க்குறதுக்கு அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இவன் என்ன பாடுபடுத்திட்டு போறேன்னு பாருங்கம்மா. உனக்குலாம் இது வேறையாடா? கேட்டியா கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம்ல. என் ஆள் எம்பிட்டு ஃபீல் பண்ணுது பார்த்தீங்களா? என்ன மாப்பிள்ள நேற்று ஏரியாவுக்குள்ளே செய்கை பிடிச்சி போல இருக்கு. ராத்திரி பூரா ராவிக்கு இருந்தாங்கடா. இங்கே வர கல்யாணத்தை ராத்திரி வரைக்கும் சோழியை முடிச்சிட்டான் போல இருக்கு. இந்தா காலங்காலத்தில் என் தூக்கிட்டான் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லியாடா. நேற்று பூரா என் கூடவே நான் தெரிஞ்சான். சரி சரி வா, என்னன்னு கேப்ப. இருறா மாப்பிள்ள, இந்த கல்யாண சவாசம் எனக்கு வேணாம்டா. வெட்டியா நின்றுக்கு இருக்கோம். நம்மளையும் கோத்தோட போகிறேன் பாரு. இப்போ கூப்பிடுறான். வாடா நல்லவனே, வா போகலாம். எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. வா வா. படி மாப்பிள்ள. நீ மாடா யாத்தே இப்படி நேரம் சனியை மடியில் கட்டி தெரிஞ்சிருக்கோம் போல. சார் இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். 1 by 2 டீ குடிக்கலாம் வந்தேன் சார். ஆளை விடுங்க சார். யாத்தே சாமியில் அவங்களோட 2 டீ கூட குடிக்க முடியப்பா. எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்னத்தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க? பெரிய தங்கமலை ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. கண்டுபிடிங்க சார். கண்டுபிடிக்கிறோம்டா, கண்டுபிடிக்கிறோம். ஏட்டையா எம்புட்டு நேரம் தான் நீங்களும் இந்த ஜிப்சியை உருட்டிக்கே இருப்பீங்க. நாங்கள் வேணா ஓட்டிக்கு வரவா? டே ஓவர் நக்கல்றா உனக்கு.
மாப்பிள்ள நம்மளை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு எம்புட்டு கூட்டம் பாத்தியா? ஏய் லந்த கொடுத்துருக்காங்கடா, எங்க வச்சிருக்கோம்னு சொல்லுங்கடா. ஐயா கண்டுபிடிக்கிறதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அப்புறம் எதுக்கு எங்ககிட்டயே கேட்டுக்கிருக்கீங்க? கண்டுபிடிங்க. எங்க பாடுக்கு வாங்கடி, எப்படி கண்டுபிடிக்கிற மட்டும் பாரு. சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். என்ன பத்தா ஆத்தா சட்டு புட்டு ஒரு வைக்கிற கூட்டியாத்தா. சொல்றான்றல. சார் அடிக்காதீங்க சார், விசாரணைன்னு கூட்டி அந்த அடிச்சுக்கிருக்கீங்க. இப்படிதான் உங்க பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. நீங்க தானே கண்டுபிடி நக்கலா சொன்னீங்க, இப்ப கண்டுபிடிக்கிறோம்டா. என்ன சார் என்னைய மட்டும் அடிச்சுக்கிருக்கீங்க? இந்தா கமுக்கமா உட்காந்துருக்கான் பாருங்க, சட்டையை கூட கட்டாம உட்கார வச்சிருக்கீங்களா சார்? உங்களுக்கே நியாயமா படுதா சார்? டேய் யார் அடிக்கணும் யார் அடிக்கணும் எங்களுக்கு தெரியும், நீ ஓவரா பேசாத. கொஞ்சம் காசுக்காரங்களா இருந்துடக்கூடாது, உடனே அவங்களுக்கே சப்போர்ட் பண்றது. ஏய் மாப்பிள்ள ஓவரா பேசாத, சங்கிலியே மிதிச்சிடுவேன். இங்க இரு, நான் ஒன்னும் ஓன்ட்ட பேசல, சாருங்க கிட்ட பேசிக்கிறேன். ஏய் நாடகம் தப்புடா ரெண்டு பேரும். பிள்ளைங்க மரியாதை சொல்லிட்டு போய்கிட்டாரு. இங்க அடுப்பு சொத்து போயிடா பாத்துக்க. சார் இந்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது சார். ஏய் பிள்ளைங்க மரியாதை சொல்லுங்கடா. சார் எந்த பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல சார். மாத்தி மாத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு நான் என்னதான் சார் சொல்றது? அடியே யார் யார் சேர்ந்து வந்தீங்க, எத்தனை மணிக்கு போனீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். ராத்திரி ஃபுல்லா ராவிட்டு இருக்கான், காலைல பிடிச்ச திமுலா பேசுறியா நீ? என்ன ஏட்டையா டீ சொல்லி விடணுமா? சொல்லி விடுங்க ஏட்டையா, காலையில இருந்து ஞாயிறு மல்லு கட்டி தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. ஐயா அப்படியே எங்களுக்கு டீயே சொல்லுங்க, உங்களுக்கு பதில சொல்லி சொல்லி எனக்கு தொண்டை தண்ணி வத்தி போச்சுல. கேப்படா கேப்ப, ரொம்ப சேட்டையாகி போச்சுடா உங்களுக்கு. இவங்க சேர்த்து சொல்லுங்க ஏட்டையா. ஏய் போடா உள்ள. எப்படி டீ அமைச்சமா? டேய் வாய் மூடி சும்மா இருக்க மாட்டியா? இப்படி செஞ்சு விட்டாளா? இவங்க வேற எங்க இருக்கேன்னு சொல்ல மாட்டேன்றாங்களே. இப்ப என்னடா செய்யறது? நம்ம குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டாலே. ஏய் சும்மா கத்தாம இருமா, அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. இப்படி கத்தியே ஊரை கூட்டி அசிங்கப்படுத்து. இரு பொறுமையா இரு, என்னன்னு பாப்போம். என்னத்த நான் பொறுமையா இருக்க சொல்றேன்? சும்மா இருமா. சார் என்ன சார் ஆச்சு, பிள்ளைய காணோன்றான். பொறுப்பா அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, புள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோமா? என்னத்த கண்டுபிடிக்க போறீங்க? சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்கயா. சின்ன பிள்ளை கிடக்காதுன்னு அழுதுட்டு இருக்க, கொஞ்ச நேரம் பொறுமா, ஐயா வந்துருவாரு. என்ன எதுன்னு விசாரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் புலம்பாம இருமா. சட்டையை மாட்டுன்னு சொல்லி இப்படி உரிச்சு உட்கார வச்சிருக்காயில. டே மாப்பிள்ள என்னடா சொல்லிடுவோம்டா, அநியாயத்துக்கு அடிக்கிறாயடா. எம்புட்டு நேரம் தான்டா வீர மாதிரியே நடிக்கிறது. ஏய் ஆனதாச்சு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. 10 மணிக்கு 2 பேரும் வந்துருன்னு இருக்கீங்க. டேய் அடி வாங்குறது நான்டா, உனக்கு என்ன? இப்போ உங்கள் அண்ணன் வந்துருவாரு. வேணான்னு எம்பிட்டு சொன்னேன், நீ என்னமோ அந்த போல பொசுக்கண்டு காலில் வந்து விழுந்தோடனையும் அண்ணன் நானாச்சு தங்கச்சி கவலைப்படாதேன்னு பாசமுள்ள சென்டிமெண்ட்டை பொழிஞ்சு அனுப்பி வச்சேன். காலில் வந்துருவோம்னு சொன்னாங்கடா, இப்போ எஸ் ஆகிட்டாங்கல்ல. இதாண்டா சொன்னேன், பொம்பளை பிள்ளைய சங்காத்தமே ஆகாதுண்டு. ஏய் என்னடா என்னவோ புதுசாக அடி வாங்குற மாதிரி ரொம்ப தான் ஃபீல் பண்ணிக்கிருக்கீங்க. யார் வந்து எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லு, சும்மா புலம்பிக்கி இருக்காத. ஆமாமா கேஸ் ஆகி போச்சு. நல்லா ஓசியில சுண்டலா வாங்கி தின்டா கேஸ் ஆகாம என்ன ஆகுமா? சொல்ல மாட்டேன். எவ்வளோ கேட்டு சார். என்னடா இன்னும் திமிரா தெரிஞ்சிட்டீங்களா? இல்லைங்கய்யா, இனி பிரச்சனை இல்லையா, ஐயா பார்த்துக்குறாரு. 2 ரூபா டீக்கு இன்ஸ்பெக்டர் கொடுக்குற அளப்பறைய பார்த்தியா? இதில் கூலிங் கிளாஸ் வேற.